சில சந்தர்ப்பங்களில் இரையச்சமும் பணிவும் அறிவாற்றலும் நிறைந்த மோமினுக்கு மறதியின் நிழல்கள் அவரது இதயத்தை மூடிக்கொள்ளும். அதனால் அவரது பாதங்கள் தடுமாறும். அல்லது இரையச்சமும் அறிவாற்றலும் நிறைந்த மோமினுக்கு சற்றும் பொருத்தமற்ற குறைகள் ஏதேனும் ஏற்படும். எனினும் அவர் வெகு சீக்கிரத்தில் தனது மறதியிலிருந்து மீண்டு தடுமாற்றத்தை சரி செய்து நிகழ்ந்த தவறுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பை பெற்றுக்கொள்வார். அஞ்சு மன்னிப்பு கோரியவராக அபயமளிக்கும் தனது இரட்சகனின் பாதுகாப்பின் நிழலில் ஒதுங்கிக் கொள்வார். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை லட்சியமாக கொள்வார். முஸ்லிம் தனது செயல்கள் அனைத்திலும் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை தேட வேண்டும். அவரது ஒவ்வொரு அடியும் அவனது திருப்தியை நோக்கியே எடுத்து வைக்கப்பட வேண்டும். மனிதர்களின் திருப்தியை நோக்கமாக கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் நேர் வழியில் செல்லும் பொழுது சில சமயங்களில் மனிதர்களின் கோபத்திற்கு இலக்காக நேரிட்டாலும் சரியே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் மனிதர்களின் கோபத்திலும் அல்லாஹ்வின் திருப்தியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு மனிதர்களால் ஏற்படும் ஆபத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன். எவர் அல்லாஹ்வின் கோபத்திலும் மனிதர்களின் திருப்தியை தேர்ந்தெடுக்கிறாரோ அவரை அல்லாஹ் மனிதர்களின் பால் சாட்டிவிடுகிறார். இந்நிலையில் முஸ்லிம் தனது செயல்களால் அல்லாஹ்வின் திருப்தி எனும் தராசில் நிறுத்து பார்க்கிறார். அல்லாஹ்வின் திருப்தியின் தட்டு கனமானால் அதை ஏற்று திருப்தி அடைகிறார். தராசின் தட்டு மறுபக்கம் சாய்ந்தால் அதை அலட்சியப்படுத்தி விடுகிறார். இவ்வாறு அவரது நேர்வழியின் அளவுகோல்கள் நிர்ணயிக்கப்படுகின்றன. அவரது பார்வையில் நேரிய நடுநிலையான பாதை தென்படுகிறது. எனவே அவர் பலவீனமான பரிகாசத்திற்குரிய முரண்பாடுகளில் வீழ்ந்துவிட மாட்டார். ஒரு விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு மற்றொரு விஷயத்தில் முரண்படுதல், சில நேரங்களில் ஹலாலாக ஆக்கிக் கொண்டதை மற்றொரு நேரத்தில் ஹராம் ஆக்கிக் கொள்வது போன்ற செயல்கள் முஸ்லிமிடம் ஏற்படாது. ஏனெனில் அவர் தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து உறுதியான கொள்கையை கொண்டுள்ளவரவா. எனவே அவரிடம் இவ்வாறான முரண்பாடுகளுக்கு இடமில்லை. சிலர் மஸ்ஜிதுகளில் இரையச்சத்துடன் தொழுவார்கள். ஆனால் அவர்களை கடை வீதியில் வட்டி வாங்குபவர்களாக காண முடிகிறது. அல்லது குடும்பம், கடை வீதி, கல்விக்கூடங்கள், சங்கங்கள் இவற்றில் எதிலுமே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்ற மாட்டார்கள். இதற்கு காரணம் இம்மார்க்கத்தை பற்றிய அவர்களின் அறியாமையே. அவர்கள் ஒவ்வொரு செயலையும் தங்களது திருப்தியின் தராசை கொண்டு அளவிடுகிறார்கள். இதனால்தான் அவர்கள் முஸ்லிம்களுக்கிடையே காணப்பட்டாலும் பெயரை தவிர இஸ்லாமில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை. இது தற்காலத்தில் முஸ்லிம்களை எதிர்நோக்கியுள்ள மாபெரும் சோதனையாகும். அல்லாஹ் தஆலா நம்மை உண்மையான முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மூமின்களாக வாழச் செய்வானாக. வாசுதேவான அல்ஹம்துலில்லாஹி.